ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனை நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஒரு வேத வசனத்தை தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் ஒரு 4 வசனங்களை நீங்கள் கவனமாக தியானிக்க முயற்சி பண்ணுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் ஆண்டவருடைய வார்த்தை 37வது வசனத்தில் இருக்கிறதை தியானிக்கப் போகிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. பவுல் ரோம திருச்சபைக்கு, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு இப்படி சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அருமையானவர்களே, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெயிக்கிற வாழ்க்கை தான், ஜெயங்கொள்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது அவர் ஜெய கிறிஸ்து என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் வாழ்கிறோமா, முற்றும் ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், திருமண தடைகள், குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை, பொருளாதாரத்தில் நஷ்டங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், கவலைகள், மனதில் குழப்பம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நம்முடைய உள்ளத்தில் தீராத ஒரு கேள்வி. என் குடும்ப சூழ்நிலை மாறுமா? என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்களா? என் சந்ததி எனக்கு பின் கௌரவமாக இருப்பார்களா அல்லது கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்களா? வியாதி என்னை கொன்றுவிடுமோ? என் தரித்திரம் மாறாதா? என்னுடைய வேலை அது சரியாகவே இல்லை, நான் செய்கிறவைகள் வாய்க்க மாட்டேன் என்கிறது, சமாதானத்தோடு நான் படுக்கைக்கு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டது என்கிற ஒரு எண்ணம், ஒரு கவலை, பிறர் பார்வையில் கேலி பொருளாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட வேதனையான ஒரு சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறதா? நமக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை சுற்றி இருக்கிற சூழ்நிலை. ஒருவேளை மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நன்றாக இருக்கிறது போல காணப்படலாம், நாம் சிரித்து மழுப்பலாம், சந்தோஷமாக இருக்கிறதாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அது சரிதான். ஆனாலும் நாம் உண்மையான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்காத வரைக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொள்ளுகிறதுல நாம் கொஞ்சம் சங்கடப்படத்தான் வேண்டும். இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வாழ்க்கை இப்படிப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் தோற்று துவண்டு போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக இருக்க முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் மறுபடி சொல்லுகிறேன், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க முடியும். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு முடிகிற இந்த விஷயம், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கிற இந்த விஷயம் நமக்கு ஏன் சரிப்பட்டு வராது? நிச்சயமாக வரும். ஆகவே நாம்
முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னா, முடியும், நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்க முடியும் என்று உங்கள் மனதில் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, முடியும் என்று வாய்விட்டு சொல்லணும். நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக அல்லது ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறதோடு வாய்விட்டு சொல்ல முடியும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாச கிரியையாக உடைய கைகளை நீங்கள் நல்லா இப்படி காட்டி என்னால் முடியும் என்று சொல்லி அழுத்தமாய் நீங்கள் சொல்லி அதை உறுதிப்படுத்தணும். இந்த விசுவாசம் பாருங்கள், வேறு யாரையோ மாற்றுறது இல்லை, நமக்குள்ளே நல்ல மாற்றங்களை விதைத்து அதை அறுக்கிறது தான் இந்த விசுவாச வாழ்க்கை. ஆகவே உங்கள் மனதில் நீங்கள் சிந்திக்க வேண்டும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், உங்களுடைய ஆக்ஷனில் நீங்கள் அதை சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதாக அமைகிறது. நீங்கள் இதை செய்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நாங்கள் செய்தி கேட்டுட்ருக்கோம், உடனே அதை நம்ம செய்யலை அப்படின்னா கூட நீங்கள் வெட்கப்படுறீங்கன்னு சொல்லி தான் நான் எண்ணுகிறேன். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறணும். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையவே முடியாது. அதனால் வெட்கப்படக்கூடாது. பல நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் நம்ம வெட்கப்பட்டு தான் பல காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதில்ல. சரி, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருப்பதற்கு ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்க முடியாதா, முடியும் என்று சொல்கிறாங்களே, எப்படி அப்படின்னா ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 37வது வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோமே. அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் உதவி செய்கிறார் நமக்கு, அவரை மூலமாக தான் நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்க முடியும். இந்த சொந்த முயற்சியினாலே அல்லது உங்கள் பிரயாசத்தினாலே அல்லது உங்களுடைய பலத்தினாலே அல்லது உங்கள் பராக்கிரமத்தினாலே இது நடக்காது. முற்றும் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம் என்பது நமக்கு ஒருத்தர் மூலமாய் தான் கிடைக்க போகிறது. அது யார்? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மில் யார் அன்பு கூர்ந்தா அப்படின்னு சொன்னால், தேவன் தான் நம்மில் அன்பாக இருக்கிறார், நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார். யார் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினால் தான் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால தம்முடைய அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போ இயேசுவின் மூலமாகத்தான் நாம் இந்த ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஓகே, அடுத்து பாருங்களேன். 36வது இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு கேள்வி இருக்கிறது. 36ல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் நமக்குள்ளேயும் வெளியேயும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேலை. என்ன வேலைன்னு சொன்னால், நமக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் உள்ள இடையில் உள்ள அந்த அன்பு இருக்குது பாருங்களேன், அந்த அன்பை கெடுக்கணும். அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பை நீக்க வேண்டும். நம்முடைய அந்த 2 பேருக்கு இடையில் இருக்கிற அன்பை தடுக்கணும். அதுதான் பிரிக்கிற ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் என்று கேட்கிறார் பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன்டா ஆண்டவர் மேல் நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியமான ஒரு கேள்வி அங்கே வருகிறதை பார்க்குறோம்.
அடுத்து பாருங்களேன், 39வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அது ஒரு லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது 3 காரியங்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினாலே தான் நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அடுத்ததாக, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரிந்து போய்விடக்கூடாது. அநேகர் இன்றைக்கு அவங்களுக்கே தெரியாது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு அந்த டிஸ்டன்ஸ், அந்த நீளம், அந்த தூரம் அதிகமாகிட்டே இருக்கும் பாருங்கள். பிரிக்கிற ஒரு காரியம் இதை பிசாசு எப்பயுமே செய்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 36வது வசனத்தின்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டும். உங்கள் மனதில் அதை தீர்மானிக்க வேண்டும். பாருங்கள், பிசாசு மனதில் தான் பேசுகிறான், நீங்கள் மனதில் தான் சிந்திக்கிறீங்க, உங்கள் மனதில் தான் ஒரு தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்புறம்தான் ஆவியானவர் உதவி செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகு தான் உங்கள் கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிற மனுஷனுடைய ஆவிக்கு உயிரே வருகிறது. இப்போ மனதில் தான் எல்லா வேலையும் நடக்குது. வெகு காலத்துக்கு முன்பதாக, பல வருடங்கள் இருக்கும், ஒரு சகோதரிக்காக பிசாசின் கிரியை, பயந்த கோளாறு என்று சொல்லி அழைத்து வந்த பொழுது அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணினீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இடைவிடாமல் என்னுடைய தலைக்குள்ளே, என்னுடைய மனதுக்குள்ளே நீ தற்கொலை பண்ணிக்கொள், உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உனக்கு விடுதலை வந்துடும், நீ தற்கொலை பண்ணிக்கொள்னு சொல்லி 24 மணி நேரமும் ஒருவர் என் மனதில் பேசுகிறதை போலவே இருக்கிறது. அது அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அந்த டார்ச்சர், அதை என்னால் தாங்க முடியவில்லை. ஆகவே நான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய நினைத்தேன். அதுதான் அந்த முயற்சி எடுத்தேன். பாருங்கள், மனதில் பிசாசு பேசுவான். ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் மனதில் சில காரியங்களை சொல்லி, சுவிசேஷ விதைகளை விதைத்து, அதை நம்பிக்கையின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் அதை விளையச் செய்து, அதுக்கப்புறம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, அப்புறம் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க பண்ணி அவர் நம்ம கூட நேரடி தொடர்புக்குள்ளே வருகிறார். ஆனால் பிசாசு பாருங்கள், அவன் மனதில் பேசுகிறான். ஒரு சின்ன ஒரு பொருளை அடுத்தவங்க அதை எடுக்கணுன்னா கூட அவன் உங்கள் மனதில் பேசி அதை செய்ய வைத்துருவான். தவறுகள் பூரா பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. ஆகவே நீங்கள் மனதில் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் அடையுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மனம் புதிதாகணும். யூ மஸ்ட் பி ரெனியூட் இன் யுவர் மைண்ட். மனம் புதிதாக வேண்டும். அப்புறம் 39வது வசனத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்களேன். நிச்சயித்திருக்கிறேன். அதுக்கு தான் உங்களை கையை இப்படி காட்டணும்னு நான் அப்போ சொன்னேன். நிச்சயிக்கிறேன், உறுதியாக. நான் யோசித்தேன், மனதில் தீர்மானிச்சிட்டேன், இயேசு தான் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறாரு, ஆகவே அவருடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன். மனதில் மறுபடியும் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் அதை நிச்சயிக்கிறேன், மேலும் அதை உறுதிப்படுத்துகிறேன். இந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த தீர்மானத்தை விட்டு கலைப்பதற்கு பிசாசு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு பிசாசு பல யுக்திகளை மேற்கொள்ளுவான், பலரை பயன்படுத்துவான், பல சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். மரண இருளின் பள்ளத்தாக்கு வரைக்கும் கூட அவங்கள நடத்திடுவான். ஆனால் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படவே வேண்டாம். காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தருடைய கரத்தை மீறி எதுவுமே நடக்காது.
அவர் சரின்னா தான் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி, நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற ஒரு முடி கூட அவர் சரின்னா மட்டும்தான் அது கீழே விழும். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் கருத்தாய் கவனத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பேசிக்கான சத்தியம், ட்ரூத் இதுதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது. அதில் நீங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் A to Z எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் எல்லாவற்றிலையும் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிக்கான வழி, அடையாளம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தியானித்து இதே வழியில் நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வீடியோவின் மூலமாக நாங்கள் இணைந்து உம்முடைய சத்தியத்தை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த மிகப்பெரிய கிருபை, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற கிருபை தந்திருக்கீங்கன்னு நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் பிரியக்கூடாது என்று நீர் விரும்புகிறேன். அதிலே நாங்கள் நிச்சயித்து கொள்ளும் பொழுது, வைராக்கியமாக இருக்கும் பொழுது, நீர் மெய்யாகவே எங்களோடு கூட இணைந்து செயல்பட்டு எல்லா காரியங்களிலும் நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தை நீட்டி இவர்களை தொட்டு உங்களுடைய மனதை மாற்றும்படி பிரகாசமுள்ள மனதை தரணும். மன கண்களை நீங்கள் கொடுக்கணும், மறுரூபப்படுத்த வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த வாழ்க்கை மாறினதாக அவர் நற்சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய அருமையான விசுவாச பிள்ளைகளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் சரிப்படுத்தி பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். சூழ்நிலையெல்லாம் மாறட்டும், உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த வசனங்களை மேலும் நீங்கள் தியானித்து இந்த நாள் முழுவதிலுமே தெய்வ சிந்தனையோடு இருங்க. இந்த காரியங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்படி வைத்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வெற்றிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதையும் தோல்விகள் உங்களை விட்டு தூர போகிறதையும் உணர ஆரம்பிப்பீர்கள். விசுவாசிங்க, அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.